அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்தில் கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் வாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு ஏப்ரல் 19 முதல் ஜூன் 1 வரை நடக்கும் மக்களவை தேர்தல் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் 7 கட்ட தேர்தல். இந்த தலைப்பில் தான் நம்ம வாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். வழக்கறிஞர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். பாஜகவிலிருந்து ஸ்ரீகாந்த் கர்ணேஷ் அவர்கள் வணக்கம். மூத்த பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம். அரசியல் விமர்சகர் சத்யன் அவர்களும் இணைந்திருக்கிறார் வணக்கம் சத்யன். ஆர்.கே. உங்களிடமிருந்தே தொடங்குறேன். தேர்தல் ஆணையம் 7 கட்ட தேர்தல் ஏப்ரல் 19 தொடங்கி ஜூன் 1 வரைக்கும் அறிவிச்சிருக்கிறாங்க. முதல்ல இந்த அறிவிப்பை எப்படி பார்க்குறீங்க? அது பிஜேபி ஆஃபீஸ்லேருந்து சீட்டு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு அப்படியே கரெக்டாக போட்டிருக்காங்க. ஒரே ஒரு உதாரணம், மகாராஷ்டிராவுக்கு வந்து இதுவரை நான் பார்த்ததில் 3 ஃபேஸுக்கு மேலே தேர்தல் நடந்ததே கிடையாது. அங்கே வந்து 5 ஃபேஸ் தேர்தல் கொடுக்குறாங்க. அது ஏன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிராவை பொறுத்தவரை வெரி வாலட்டைல் சுச்சுவேஷனாக இருக்கிறது. காங்கிரஸ் இன்றைக்கி அப்பர் ஹேண்டில் இருக்கிறது, பாஜக வந்து ஏறத்தாழ 0 இருக்கிறது. ஃபட்னவிஸ் மட்டும்தான் அங்கே ஒரு தலைவராக தென்படுகிறாரு. இவருக்கு, அதாவது மோடி வந்து எல்லா கட்டத்திலையும் எல்லா ரீஜனுக்கும் சென்று அவர் வந்து பரப்புரை செய்ய வேண்டும். அவர் வந்து ஒவ்வொரு கான்ஸ்டியூன்ஸை உட்கார்ந்து அவர் பார்க்க வேண்டும். அதற்காகத்தான் செய்திருக்கிறாங்க. எப்படி வந்து போன முறை வெஸ்ட் பெங்காலில் வந்து 7 கட்டம் 8 கட்டம் வச்சு தேர்தல் வச்சு எப்படி ஒரு செயற்கையாக ஒரு விக்டரியை வந்து அங்கே வந்து எடுக்க பார்த்தார்களோ, ஏறத்தாழ அதே மாதிரி தான் மகாராஷ்டிராலையும் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்தது சிவசேனா இருக்கிற சிம்பிள் எல்லாம் வந்து தேர்தல் ஆணையம் எடுத்து ஷிண்டே கிட்ட கொடுத்து விட்டது. ஆனால் ஷிண்டே வந்து போனி ஆக மாட்டார்னு அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதே மாதிரி என்சிபி சரத்பவாரனுடைய கட்சியினுடைய சிம்பிள் எல்லாம் எடுத்து அஜித் பவார்கிட்ட கொடுத்து விட்டாங்க. இது போனி ஆகாத விஷயமாக அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கிறது. இனி அஜித் பவார் வந்து கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணிட்டாங்க. இனி திருப்பி சரத்பவாரோட போற கூட வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுக்கு யாருக்கும் வந்து கொள்கை கோட்பாடுகளும் பெருசாக கிடையாது. சிவசேனாவை பொறுத்தவரை அப்கோர்ஸ் ஹிந்துத்துவா, அப்புறம் வந்து சப் ரீஜனலிசம், இது ரெண்டும் இருக்கிறது. ஆனால் அது கூட ஒழுங்காக பண்றதுக்கு வந்து ஷிண்டேக்கு தெரியாது. அப்போ ஷிண்டே இன்னைக்கு வந்து சிஎம் இருந்தா கூட ஃபட்னவிஸ் தான் ஏறத்தால அங்க வந்து சிஎம் ஆக வந்து உலா வருகிறார். எல்லா இடத்துலயும் அவர் தான் தென்படுகிறார். எல்லா இடத்துலயும் டிஸ்டன்ஸ் எல்லாம் அவர் தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார். ஆனா அவரால் முன்னிருந்து ஒரு தேர்தல் ஜெயிக்க முடியாது என்ற அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கிறது. அவர் ஆக்சுவலி ஒரு காமெடி பீஸா அங்க இருக்கிறார். அப்போ பாஜகவுக்கு அங்க ஒரு தலைமை இல்லை. இன்னும் வேற ஒரு பிரச்சனை இருக்குங்க. போன மார்ச் 2023 வந்து புனே லோக்சபா சீட்ல இருக்கின்ற அந்த பாஜகவினுடைய நபர் வந்து எம்பி, அவர் வந்து மரணம் அடைகிறார். அதன் பிறகு இதுவரை அங்க தேர்தல் நடத்தவில்லை. இதை விட பெரிய ஒரு அநியாயம் கிடையாதுங்க. அதாவது ஒரு லோக்சபா சீட் வந்து 6 மாசம் தான் நீங்க வந்து ஃப்ரீயா வைக்க வேண்டும் என்று இருக்கிறது. அதுக்குள்ளால் நீங்க தேர்தல் நடத்த வேண்டும் என்றுதான் அரசியல் சாசன சட்டத்தில் இருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய பிரீஃப் அதுதான். அதை தாண்டி தேர்தல் ஆணையம் வந்து பாஜகவினுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸா செயல்படுதுன்றது இதுக்கு மேல ஒரு சான்றே தேவையில்லை. தேர்தல் ஆணையர் பேட்டி கொடுக்கிற போது அவர் சொல்றாரு வந்து அரசியல் கட்சி எல்லா கட்சிகளுக்கும் நாங்க சம வாய்ப்பை உறுதி செய்வோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா நீங்க சொல்வது பாஜகவுக்கு சாதகமாகவே இந்த 7 கட்ட தேர்தல் தயாராயிருக்குன்னு சொல்றீங்க. பாஜக தான் இந்த லிஸ்ட்டை கொடுத்திருக்கு. அதை வச்சுதான் அவர் வந்து படிச்சிருக்கிறார். அவ்வளவுதான் செஞ்சிருக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் நான் பார்த்து கொண்டிருக்கோம். நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வர வேணுங்க. இப்ப தேர்தல் பாண்ட் வந்து எவ்வளவு பெரிய ஒரு போங்குன்னு அனைவருக்கும் தெரியுது இல்லையா? அதாவது உலகத்திலேயே பெரிய ஊழல் கட்சி என்று பாஜகவை மறுபடியும் கொண்டு போய் நிறுத்துற இடத்துல தான் தேர்தல் பாண்டா இருக்கிறது. அதை தாண்டி இப்ப தேர்தல் ஆணையத்தினுடைய பல செய்கைகள் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தேர்தல் ஆணையம் தான் எலக்ட்ரல் பாண்ட் கேஸ்ல ஃபர்ஸ்ட் போய் நிக்குது. இது என்ன அன்கான்ஸ்டிடியூஷனலா இல்லை என்றால் இது வந்து இருக்கலாமா என்று ஃபர்ஸ்ட் போய் கேக்குது. ஆனால் அது ஏடிஆர் தான் முன்னெடுத்து போகிறது. அதன் பிறகு வந்து தேர்தல் ஆணையம் அப்படியே வாபஸ் வாங்கிறது, கம்ப்ளீட்டா ஆஃப் ஆயிருது. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் பாத்தீங்க, அதிமுகவுடைய சிம்பிள்ஸ் கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு என்சிபியினுடைய சிம்பிள்ஸ் கேஸ் ஆனாலும் சரி, சிவசேனாவுடைய கேஸ் ஆனாலும் சரி, எந்த கேஸ் ஆனாலும் சரி, பாஜக அரசு என்ன நினைக்கிறதோ, பாஜக என்ன நினைக்கிறதோ, அரசை விட்டு விடுங்க, பாஜக என்ன நினைக்கிறதோ அதை இம்ப்ளிமெண்ட் செய்கின்ற ஒரு பிரான்ச் ஆபீஸாக இல்லை என்றால் ஒரு ரப்பர் ஸ்டாம்பாக தேர்தல் ஆணையம் உருவாயிருக்கிறது. பிரதமரினுடைய பரப்புரைக்காக அந்த திட்டமிடலுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா? இல்ல எந்த ஸ்டேட் எல்லாம் நமக்கு சவாலா இருக்கோ அதெல்லாம் நாங்க 7வது கட்டத்துக்கு கொண்டு போவோம் அப்படின்லாம் யோசிச்சது அப்படிதான் நீங்க சந்தேகிக்கிறீங்க? இல்ல, அப்படி கிடையாது. அதாவது மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இன்னும் வந்து காங்கிரஸ் வந்து இப்ப லீட்ல இருக்கு, அவ்வளவுதான். ஆனால் காங்கிரசுக்கு வெற்றி வாய்ப்பு என்பது காங்கிரஸை பொறுத்து தான் இருக்கும். அதாவது இன்னும் அவர்கள் வந்து அங்க கன்சாலிடேட் பண்ணவில்லை. நாளைக்கு இந்தியா கூட்டம் நடக்கிறது, நிச்சயமாக அதிலிருந்து ஒரு எழுச்சி வரும் என்று நான் கருதுகிறேன். ஆனால் அதை தாண்டி கூட பிரதமருக்கு ஒரு திட்டமிடல் இருக்கும். அப்ப அந்த திட்டமிடலினுடைய அந்த பேசிஸ்ல வந்து தான் இந்த 5 ஃபேஸ் தேர்தல் வந்து அங்க வந்திருக்கிறது. எப்படி உத்தரப்பிரதேசில் கூட ஒவ்வொரு ரீஜனா வந்து சின்ன குட்டி குட்டியா வந்து நடத்தி கொண்டு வருகிறார்கள். இது எப்போ வருதுன்னு பாத்தீங்கன்னா, பாஜக வந்து அதிகாரத்துக்கு வந்தவரை தான் இந்த 7 ஃபேஸ் 8 ஃபேஸ் 10 ஃபேஸ்ல வருகிறது. இது எவ்வளவு பெரிய அவலம் பாருங்க. ஏப்ரல்
ஏப்ரல் 19ஆம் தேதி ஒரு தேர்தல் ஆரம்பிச்சு ஜூன் 1ஆம் தேதி மட்டும் போகுதுன்னா நீங்க என்ன ஆக்சுவலி நீங்க ஒரு தேர்தல் நடத்த முடியாத ஒரு இடத்துல இருக்கிறீங்களா? பேலட் பாக்ஸ் இருந்த காலத்திலேயே இவ்வளவு பிரச்சனை இருந்தது இல்ல. அதாவது பேலட் பாக்ஸ் வந்து ஒரு இடத்துல எடுத்துன்னு போனோம், அங்க வந்து பூத் கேப்சரிங் நடக்கும். அதற்கூட கோபால்சாமி என்ற நபர், கோபால்சாமி யாரு? அத்வானிக்கு ஹோம் செக்ரட்டரியா இருந்த மனிதர், பாஜகனுடைய ஒரு அனுபாவி என்றே வைத்துக் கொள்ளலாம். அந்த அளவுக்கு வந்து ஹோம் செக்ரட்டரி இல்லைன்னா சாதாரண நபர்களும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்த ஒரு நபர் வந்து பாரபட்சப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷனரா இருந்தாரு, சிஇசியா இருந்தாரு. அவர் வந்து தேர்தல் நடத்தினாருங்க. அந்த தேர்தல் கூட இந்த அளவுக்கு இது இவ்வளவு நீண்ட இடைவெளி அப்படின்னு சொல்றீங்க. ஒரு 400 இடங்களுக்கு மேல் அப்படின்னு ரொம்ப கான்பிடென்ட்டா பேசுற பாஜக ஒரு கட்டமா நடத்தினாலும் சரி 10 கட்டமா நடத்தினாலும் அவங்க தான் ஜெயிப்போன்றப்ப நீங்க ஏன் அதை சந்தேகிக்கிறீங்கன்னு கேட்கிறேன். இல்ல அது அவங்க சொல்றது தானே. இது இந்த 400 என்ற அந்த இது இருக்கு இல்லையா, அது பெரிய ஒரு போங்குங்க. அதாவது சவுத்துல வந்து ஏறத்தாழ 130 சீட்டு, 130 சீட்ல வந்து 29 சீட்டு தான் போன முறை வந்து பாஜக ஜெயிச்சிருக்கு. 4 சீட் தெலுங்கானால, 25 சீட் வந்து கர்நாடகால. இந்த முறை கர்நாடகாவில் இருக்கிற அந்த நம்பர்ஸ் வந்து கீழே தான் போகும், அங்க காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது. அதே மாதிரி தெலுங்கானால ஒரு பெரிய ஃபிளக்ஸ் இருக்குது. நேத்து கவிதா அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. நிச்சயமா பிஆர்எஸ் இது கீழே போகும். காங்கிரஸ் தான் அங்கேயும் வந்து மேலோங்கி இருக்கிறது. சவுத் கம்ப்ளீட்டா அவுட். நார்த் ஈஸ்ட் எடுத்துங்க. நார்த் ஈஸ்ட்ல வந்து மணிப்பூர் பத்தி இருக்கிற அந்த விஷயத்துல வந்து நிச்சயமாக நார்த் ஈஸ்டே கொந்தளிச்சிருக்கிறது. நிச்சயமாக சிறிய கட்சிகள் தான் அங்க ஜெயிக்கும். அது வந்து ஒரு கோலிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால, நான் பிஜேபி கோலிஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த பக்கம் எல்லாமே தாவுவாங்க. இப்பவும் ஒரிசால இன்னைக்கும் வந்து there is no clarity. இவங்க வந்து அலையன்ஸ்ல இருக்கிறாங்க இல்லையான்ட்டு. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட நாள்லயே ஸ்ரீகாந்த் கருணேஷ்க்கு இவ்வளவு அதிர்ச்சி தகவலை கொடுத்தீங்கன்னா அவர் ரொம்ப சிரமத்தோடு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்காரு. அவர் ரொம்ப நம்பிக்கையோடு வந்தார் களத்துக்கு. முந்தானேத்து நம்மளுடைய அந்த ஒடிசானுடைய பாஜக தலைவர் வந்து டெல்லிக்கு போயிட்டு திரும்பி வர்றாரு. மன்மோகன் சமை அவர் வந்து இறங்கணும்னு என்ன சொல்றாரு, இது பிஜேடி கூட நம்ம இதே கிடையாது, அலையன்ஸ் இல்லைங்கிறாரு. 2 மணி நேரம் கழிச்சு சொல்றாரு, இப்ப அதை போட்டுறாதே கொஞ்சம் நிறுத்தி வச்சிருங்க, ஏதோ வேற ஏதோ நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ பிஜேடிக்கும் பிஜேபிக்கும் அங்க வந்து ஒரு அலையன்ஸ் வந்து விட்டால் அதன் பிறகு என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா ஆப்போசிஷனுடைய அந்த என்டையர் ஸ்பேஸ் காலி ஆகுது. அந்த இடத்துக்கு வந்து காங்கிரஸ் வரும். அப்ப என்னை பொறுத்தவரை எப்படி காங்கிரஸ் வந்து ஒரு -200 ஆரம்பிக்குதோ அதே மாதிரி தான் பாஜக இந்த ஸ்டேட்ஸ்ல எல்லாம் ஆரம்பிச்சு -200 ஆரம்பிக்குது. ஓகே, பேசலாம். சத்யன், இப்போ ஆர்கே அவர்கள் சொன்ன இடத்தை நோக்கி தான் சமீபத்தில் ப. சிதம்பரம் அவர்கள் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். பல கட்ட தேர்தல், இப்ப எல்லாரும் வந்து வாக்குப்பதிவு இயந்திரம், விவிபேட் இது பற்றியெல்லாம் சந்தேகத்தை எழுப்பின போது அவர் பல கட்ட வாக்குப்பதிவே ஆளுங்கட்சிக்கு சாதகமானது அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். சட்டம் ஒழுங்கெல்லாம் காரணமே இல்லை, நானே உள்துறை அமைச்சராக இருந்திருக்கேன்லாம் ஒரு அந்த கட்டுரை நீளும். அதை ஒட்டி தான் ஆர்கேவும் போயிருக்கிறார். ஒரு பல கட்ட தேர்தல் என்பதே ஆளுங்கட்சிக்கு சாதகமானதுன்னு சந்தேகிக்க முடியுமா? என்ன இருந்தாலும் மக்கள் தானே ஓட்டு போட போறாங்க. இல்ல, அது வந்து எந்த அளவுக்கு இழுத்து போட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கவனிக்கணும். அதாவது உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிற ஸ்டேட் எடுத்துக்கிட்டீங்கன்னா 80 சீட்டு, தமிழ்நாட்டோட ஒரு 2 பங்கு கூட, அவ்வளவுதான். அதுக்கு எதுக்கு சார் 7 கட்ட தேர்தல்? வெஸ்ட் பெங்கால் வந்து இதே 40 சீட் ஆக்சுவலா. அதுக்கு எதுக்கு 7 கட்ட தேர்தல்? எதுக்காக, யாருக்காக இப்படி பண்றீங்க? 42 சீட் வச்சுக்கோங்க. மகாராஷ்டிரால இது வரைக்கும் எப்பயுமே இது மாதிரி நடந்தது இல்லை. மகாராஷ்டிரா வந்து அது மாதிரி எலக்ட்ரல் வயலன்ஸ் அப்படிங்கிறதுமே இல்லாத ஸ்டேட். சோ அப்படி இருக்கிறப்ப அங்க ஏன் வந்து பண்றீங்க? இது எல்லாமே வந்து உங்களுக்கு எங்கெங்க பயம் இருக்கோ, உங்களுக்கு எங்கெங்க வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அங்கெல்லாம் தள்ளி போட்டிருக்கீங்க. உங்களோட நிறைய என்னால வந்து எடுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற சில மாநிலங்களை வந்து தள்ளி வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்கிற மாநிலங்களை, அதாவது ஜார்க்கண்ட் எடுத்துக்கோங்க, ஒடிசா எடுத்துக்கோங்க, மகாராஷ்டிரா, இதே மாதிரி பீகார், யூபி, வெஸ்ட் பெங்கால், இது மாதிரி எங்கெங்க வந்து அவங்களுக்கு வந்து இது இருக்கும் அங்க மட்டும்தான் இது இருக்கு. அதே மாதிரி இன்னொரு இதுல முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது, இந்த அண்ணாமலை அப்படிங்கிறவர் வந்து எல்லா பக்கமும் போயிட்டு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்குல காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் இதைத்தான் புலம்புறாரு. இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச எல்லா எலெக்ஷன்லயும், நான் ஃபாலோ பண்ண எல்லா எலெக்ஷன்லயும் இருக்கிறதுலே குறைந்தபட்ச இதுல நடக்கிற எலெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாடு, ஆக்சுவலா ஸ்டேட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஃபேஸ் 2 ஃபேஸ் மேக்சிமம் போச்சுன்னா ஒரு சில எலெக்ஷன்ல நடந்திருக்கலாம் முன்னாடி. பட் இப்ப ரொம்ப வருஷமா இட்ஸ் சிங்கிள் ஃபேஸ் எலெக்ஷன். அப்ப பாஜக ஆள்ற மாநிலங்கள்ல சட்ட ஒழுங்கு நல்லா இல்லையா? அவங்களே ஒத்துக்கிறாங்களா? பீகார்ல சட்ட ஒழுங்கு நல்லா இல்லையா? இல்ல யூபியில நல்லா இல்லையா? இல்ல மத்திய பிரதேஷ்ல நல்லா இல்லையா? இல்ல மகாராஷ்டிரால நல்லா இல்லையா? ஒரு எலெக்ஷனை கூட நடத்த முடியாத அளவுக்கு தான் பாஜகவோட சட்டம் ஒழுங்கு வந்து சிரிக்குது அந்த மாநிலங்கள்ல. இது வந்து அவங்களே அப்ப ஒத்துக்கிறாங்களா? நாங்க வந்து எந்த சட்ட ஒழுங்கு கூட எங்களால காப்பாற்ற முடியல, ஒரு எலெக்ஷனை கூட என்னால நடத்த முடியாதுன்னு ஒத்துக்கிறாங்களா? இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜம்மு காஷ்மீர்ல எத்தனை வருஷமா வந்து எல்லாத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க, அங்க இன்னும் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணல. இதெல்லாம் எவ்வளவு ஒரு பெரிய தவறு. ஜனநாயகத்தை எப்படி முடக்கணுமோ அப்படி முடக்கிட்டு இருக்காங்க. இப்பயாவது வந்துரும் அப்படின்னா ஈவன் கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லாம கூட சரி இந்த வருஷம்
ஒரு இடம் இப்ப 7 கட்ட தேர்தல் அப்படின்றது தேர்தல் தள்ளி போவது நீண்ட காலம் நடக்குதுன்றது வந்து ஆளுங்கட்சி மட்டும் இல்ல, அந்த பலனை எதிர்க்கட்சியும் அனுபவிக்கும் இல்லையா? அவங்களுக்கும் பரப்புரை செய்ய கால அவகாசம்லாம் இருக்கும் இல்லையா? ஏன் நீங்க அப்படி பார்க்கல? பல கட்ட தேர்தல்னாலே அது பாஜகவுக்கு சாதகம்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன் வந்து பாஜகவுக்கு வந்து எங்கேயுமே ஓட்டு விழுகாதான் அங்கெல்லாம் அப்படி வைக்கல அப்படி நான் கேட்கலாம் இல்லையா? கேரளால ஏன் அப்படி இல்லை? ஆந்திர பிரதேஷ்ல ஏன் அப்படி இல்லை? தமிழ்நாட்டுல ஏன் அப்படி இல்லை? அது ஏன் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அந்த ஹிந்தி ஹார்ட்லாண்ட்ல மட்டும் எப்பயுமே அப்படி வைக்கிறாங்க? எதற்காக அந்த டார்கெட் வந்து நடக்குது? எதனால வந்து இந்த மாதிரி மட்டும் இல்ல, நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு ரெண்டு ஸ்டேட், ரெண்டு சின்ன ஸ்டேட்டு, ஒரு 2 மாடரேட் சைஸ் ஸ்டேட், 4 ஸ்டேட்டு, ஒரு எலெக்ஷனை, ஒரு நேஷனல் எலெக்ஷனை உங்களால வந்து ஒரு பார்லிமெண்டரி எலெக்ஷனை இத்தனை நாள் தேவைப்படுது. நீங்க எந்த அர்த்தத்துல ஒரு நாடு ஒரு தேர்தல்னு புலம்பிக்கிட்டு இருக்கீங்க? அப்ப என்ன 2 வருஷத்துக்கு தேர்தல் நடத்துவீங்களா? ஒரு சாதாரண இந்த ஒரு சின்ன இப்படிப்பட்ட சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட போதுதான், இந்த தேர்தல் தேதி அறிவிப்புக்கு பிறகு இப்படி சந்தேகங்களை சில அரசியல் கட்சிகள் சொன்ன போதுதான் பாஜக தரப்புல என்ன சொன்னாங்கன்னா, இப்பயே எதிர்க்கட்சிகள் தோல்விக்கான காரணங்களை தேட ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்ற. சார், தோல்வி வெற்றி அப்படிங்கிறது வேற. ஃபர்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக் ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். எலெக்ஷன் கமிஷன்ஸ் அப்பாயிண்ட் பண்றதுக்கு இருந்த அந்த ஒரு ப்ராசஸே ஜஸ்ட் லைக் தட் மாத்திருக்காங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவோட ரோல் வந்து இல்லாம இருக்கு. இப்ப அத்தனை பேர் அத்தனை தடவை சொல்லியும் அதை பத்தி கண்டுக்கிறல. ஒரு இதை போட்டு அவங்களா வந்து அவங்களுக்கு தேவையான ஆட்களை வந்து எடுத்து போட்டிருக்காங்க. அதற்கடுத்து இப்ப இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து மோடி வந்து திரும்பி வர்றாரு. அவர் எத்தனை தடவை வர்றாரோ அவ்வளவு ஓட்டு வந்து குறையும். இது நான் சொல்ல வேண்டாம். பாஜக காரங்களே ஆக்சுவலா அண்ணாமலை நின்று அந்த எலெக்ஷன்லயே வந்து என்ன பண்ணாங்கன்னா, போஸ்டர்ல அவர் இல்லாம ஜெயலலிதா படத்தை போட்ட காலம்லாம் இருக்கு. ஆக்சுவலா இப்பயுமே பாத்தீங்கன்னா மோடி அவர்களே ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் நேற்று கன்னியாகுமரியில் நடந்ததுலயும் வந்து போட்டுட்டு இருக்காரு. அப்படி இருந்தும் இங்க திரும்பி இத்தனை தடவை வந்தது, இந்த கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ பிளான் பண்ணது, அதை கண்டிப்பா வேணும் அப்படின்ட்டு போய் ஒரு கேஸ் போட்டு அதை வந்து 2 மணி நேரத்துல அந்த கேஸ்ல வந்து இது வாங்கினது, இது எல்லாத்தையுமே நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே ப்ரீ பிளான்ட். அவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே ரெடியா இருக்கு. இது எல்லாமே அங்க போயிருக்கு, அவ்வளவுதான். அப்ப நீங்க இன்னொரு கோணத்தை வைக்கிறீங்க. ஆர்கே சொல்வது இந்த தேர்தல் அட்டவணையை தயாரிச்சு கொடுத்ததே பாஜக அப்படின்னு, நீங்க சொல்வது இல்ல இது ஏற்கனவே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் விதைக்கிறீங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சத்யன், 2 ஒண்ணு தானே சார்? பிஜேபி ஆபீஸோட எக்ஸ்டென்ஷன் தானே அது. பேசலாம். ஸ்ரீகாந்த் கணேஷ், இப்ப தேதி அறிவிக்கப்பட்ட உடனேயே ஒரு தேர்தல் ஜனநாயக திருவிழான்னு கொண்டாடுறோம். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கணும். முதல்ல போட்டி சமமா நடக்குது அப்படின்ற நம்பிக்கையை கொடுக்கணும். முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, மோடி அவர்களுக்கு நன்றாக தெரியும் தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் இருக்கு, அதனால தான் அவசரமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்காரு. எது சவாலா இருக்கோ அதெல்லாம் தூக்கி 7வது கட்டம் அப்படின்னு வச்சிருக்கிறாங்கன்னு சந்தேகத்தை எழுப்புறாங்களே. அதாவது இப்ப திமுக சார்பா 2 வலிமையான கருத்துக்கள் வந்தது. நோக்கத்தோட வரீங்களே. இதுவரைக்கும் நான் கலந்துகிட்டதுல வந்து இந்த 2 பேரும் வைத்த கருத்துக்கள் திமுக தாண்டி எதுக்கும் வந்தது இல்ல. திமுக என்ன ரியாக்டே பண்ணல. ராஜீவ் காந்தி அதனாலதான் ரியாக்ட் பண்றதுக்கு சில ஏஜென்சிஸ் இருக்காங்க. உள்நோக்கம் வேண்டாம். நான் வந்து தெளிவா ஒரு விஷயத்தை சொல்றேன். நான் தெளிவா ஒரு விஷயத்தை இல்ல நீங்க எப்படி ஒரு உள்நோக்க கருத்து இல்ல. நான் ஒரு நிமிஷம் உங்களை நான் குறிக்கவே இல்ல. உங்களை நான் குறிக்கவே இல்ல. இருக்கே உங்களை நான் குறிக்கவே இல்ல. அமைதியா இருங்க. நான் சொல்றத கேட்டு உங்க நேரத்துல பதில் சொல்லுங்க. நான் சொல்றத கேட்டு நீங்க ஒரு நான்சென்ஸ் பேசுறீங்க. தேர்தல் கமிஷன் ஐஏஎஸ் அதிகாரி போறத எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பிஜேபின்றது ஒரு கடந்து போகலாம். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லுவது, கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளலாம், கருத்தால அடிக்க வேண்டாம். புரிய விஷயம் பேசலாம். இப்ப நான் சொல்றேன், முதல் விஷயம், ஒரு தேர்தல் அப்படின்னு வரும்போது அதுக்கான ஏகப்பட்ட கூறுகள், கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. 97 கோடி பேர் வாக்களிக்கிறாங்க. அந்த தேர்தலுக்கு நிறைய முன்னேற்பாடுகள் செய்யணும். முன்னாடி இருந்த மாதிரி 30 கோடி 40 கோடி 50 கோடியில் வளர்ந்துட்டே போகுது. அதனால இப்போ வந்து 55 லட்சம் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் வேணும். அதுக்கான தயாரிப்பு வேணும். 85 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க வீட்டுக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் போகும். அப்போ எத்தனை முன்னேற்பாடுகள் பண்ணணும்? அதனால பல கட்டங்களாக பிரிக்கிறாங்கன்னா, நான் கேட்குறேன், பாஜகவுக்கு வந்து ஒரு டைமிங்கும் டிஎம்கேக்கும் இண்டி கூட்டணிக்கும் வேற டைமிங்காக கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு உண்டான டைமிங் தான் அவங்களுக்கும். அத்தனை கட்சிக்கும் சம வாய்ப்பு. 7 கட்டங்களா நடக்குதோ 4 கட்டங்களா நடக்குதோ, இத்தனை பெரிய நாட்டில் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இடத்துல பாராட்டுற எண்ணம் இருக்கணும். அது இல்லாம நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், திரும்பவும் மோடி தான் வரப்போறார். 400க்கு மேற்பட்ட இடங்கள் எடுக்க போறான்னு தெரியும். எங்க தப்ப கண்டுபிடிக்கலாம்? இல்ல எங்க தவறுன்றது. இப்ப நீங்களும் ஒரு தேர்தல் ஆணையர் மதியம் பேட்டி கொடுத்த அதனுடைய நீட்சியா தான் அந்த விளக்கங்கள் கொடுக்குறீங்க. என்ன கேள்வி வருதுன்னா, இப்ப சத்யன் கேட்கிறாருல,
பீகார்ல எத்தனை தொகுதி இருக்கு, தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்கு? இப்ப நீங்க என்ன இது வரைக்கும் சொன்னீங்க, சட்டம் ஒழுங்கு சரியே இல்லைன்னு இல்லைங்கல்ல, ஏன் இப்ப அங்கெல்லாம் 7 கட்டம் 8 கட்டம் சட்டம் ஒழுங்கு பத்தி சொல்லல இல்ல, ஏன் அங்க 7 கட்டம் நடக்குது தேர்தல்னு கேக்குறாங்க. அதாவது அதுக்கு விளக்கணும் இல்ல. ஒரு நிமிஷம், இது வந்து விளக்கிக்கிட்டே இருந்தா அவங்களால தேர்தல் நடத்த முடியாது, புரியுதுங்களா? ஏற்கனவே பல்வேறு காலகட்டங்கள்ல பீகார்ல எந்த கலவரமும் நடந்தது இல்லையா இது வரைக்கும்? இல்ல இப்ப பாஜக சரி உத்தரப்பிரதேசம் வேண்டுமானாலும் இருக்கட்டும், உத்தரப்பிரதேசம் இப்ப நம்ம பாஜக தேர்தல் நடத்துது, தேர்தல் கமிஷன் தேர்தல் நடத்துது. என்ன காரணியை சொல்லி தேர்தல் நடத்துறாங்க? இதுக்கு முன்னாடி தேர்தல் கமிஷனோட அனுபவம் என்னவோ, இதற்கு முன்னாடி தேர்தல் கமிஷன் என்னெல்லாம் அங்க சங்கடங்களை எதிர்கொண்டதோ அதற்கு தகுந்தாற் போல தான் செய்யறாங்க. இல்ல சார், இதுல ஒரு பயஸ்ட் இல்ல ஒரு விளக்கம் சத்தியன் கேட்ட இடம்ன்றது சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கான்றதெல்லாம் அங்க இருக்கிற காவல்துறை அமைப்புகளோட எல்லாம் பேசிதான் எலெக்ஷன் கமிஷன் மாநில தலைமை அங்க இருக்கிற ஆணையம் வந்து ஒரு அறிக்கை அனுப்புது. அப்ப சத்தியன் கேட்பது இப்ப நீங்க இது நாள் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, இப்ப அங்க சட்டம் ஒழுங்கு சரியில்லையா அப்படின்னு கேக்குறாருல்ல, ஏன் அங்க 7 கட்டம்னு கேக்குறாருல்ல. அதான் இந்த பார்வை வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்கிற பார்வை, புரியுதுங்களா? அதுல பாஜகவோட பார்வை ஒண்ணுமே கிடையாது. நான் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா, உதாரணத்துக்கு ஆர்கே பேசுறப்ப சொன்னார், என்ன சொன்னாரு, மோடி அதிக தடவை வர வேண்டும் என்பதற்காக 7 கட்டங்கள் 8 கட்டங்கள் வச்சிருக்காங்க, எல்லா இடமும் போகணும்னு. அவர் என்ன சொல்றாரு, மோடி அடிக்கடி எத்தனை முறை வந்தாலும் அவ்வளவு ஓட்டு குறையும் தமிழ்நாட்டுல. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு ஸ்டாண்ட்ல பேசணும். ஒவ்வொரு வருகையும் வாக்கு எண்ணிக்கையை உயர்த்தும்னு ஒருத்தர் சொல்றாரு, மோடியின் ஒவ்வொரு வருகையும் வாக்கு எண்ணிக்கை எப்படி ஒரே விஷயத்துக்கு 2 லாஜிக் இல்ல சார். அவங்க தென்னகம் வடக்குன்னு பிரிக்கிறாங்க. ஆர்கே அவர்கள் சொல்றது உத்தரப்பிரதேசம் பீகார், சத்தியம் சொன்னது தமிழ்நாட்டை. நான் வந்து நேற்று மோடி அவர்களின் கூட்டத்துக்கு மொழிபெயர்ப்பாளரா மேடையில இருந்தேன். நம் மக்களோட எழுச்சி, கன்னியாகுமரியில் வந்திருந்த கூட்டமும் மக்கள் எழுச்சியும் இந்தியாவின் தென்முனையில பார்த்தேன் நான். அதாவது எந்த அளவுக்கு மக்கள் வந்து அவரை பேசவே விடாம மோடிங்கிற ஒரு கூச்சல் இருந்தது, மக்களோட எழுச்சி இருந்து என் கண்ணால பார்த்தேன். இந்த தோல்வி பயத்தினால எதிர்கட்சிகள் தோக்க போறோம்னு அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இப்பையில இருந்தே அவங்க எல்லாம், எங்க தலைவர் சொன்னது அதுதான், இப்பதிலிருந்தே காரணங்கள். அந்த சந்தேகத்தை நம்ம பேசலாம் நினைக்கிறேன். அந்த சந்தேகத்துக்கு நீங்க விளக்கம் கொடுங்க. சந்தேகமே இல்ல. பாயிண்ட் என்னன்னா, இல்லையாங்கிற கேள்வியே இல்ல. மோடி தான் இல்ல, அது நீங்க பிரச்சாரத்துல பேசலாம், உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. என்னுடைய கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நடக்கிற மாநிலங்களுக்கு எப்படி இவ்வளவு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, இது எப்படி வந்து பிரதமருக்கு முன்பே தெரிஞ்சிருக்குன்ற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் இல்லையா? இப்ப இந்த 7 கட்டமா நடக்குது இல்ல, தேர்தல் நடக்குது இல்ல, அதுக்கு எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் எப்படி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்குன்ற அட்டவணையை கொடுத்தாலே விளக்கம் கிடைச்சிருமே. உங்களுடைய சந்தேகமே அடிப்படை இல்லாதது. எதனால கேட்கிறோம்னா, நாங்க எண் மக்கள் யாத்திரையை எங்க தலைவர் தொடங்கினது முந்தானே தொடங்கினாரா, 1 மாசம் முன்னாடி தொடங்கினாரா, ஓராண்டு முன்னாடியே திட்டமிட்டு தொடங்கப்பட்டது. எப்படி சொல்ற, அதாவது மக்களை நாங்க தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். பிரதமரின் வருகை எது வேணா இருக்கட்டும். ஆர்கே சொன்ன இடம் என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் உள்ளூர் தலைமைகள் வலுவா இல்லையோ அங்கெல்லாம் அமித்ஷா அவர்கள், அங்கெல்லாம் பிரதமர் மோடி அவர்கள் வரணும்ன்ற திட்டமிடல் தான் இந்த காலதாமதத்துக்கு காரணம்னு கேட்கிறேன். அது வந்து ஒரு பேஸ் இல்லாத ஒரு கற்பனையான ஒரு குற்றச்சாட்டு. ஆனா நீங்க நேரடியா நீங்க பாத்தீங்கன்னா, என்னோட விளக்கப்படி நாங்க எண் மக்கள் யாத்திரை எதை வச்சு திட்டமிட்டோம், உண்மையாவே இங்க கட்சியை அடிப்படையில வளர்க்கணும். நாங்க உண்மையாவே இதற்கு முன்னாடி இங்க திராவிட கட்சிகள் தான் வலுவான கட்சிகளா இருந்தது, 2 கட்சிகளும் மாறி மாறி இருந்தது. அந்த களத்தையே புரட்டி போட்டிருக்காரு அண்ணாமலை அவர்கள். அதற்காக ஓராண்டு காலமா திட்டமிட்டிருக்காரு. அடிக்கடி பிரதமரை வர சொன்னார். இன்றைக்கு வந்து எவ்வளவு வேணா குறுக்கிட்டோம், எவ்வளவு வாக்கு சதவீதம் குறையுது நம்ம போட்டீங்க. குறுக்கிட விரும்புனீங்களா சத்யன்? குறுக்கிட விரும்பாடி கூட நான் சொல்றேன், எத்தனை வாக்கு சதவீதம் குறைய போது நம்ம டிவியில தானே கருத்து கணிப்பு நடத்தி போட்டோம். வெறும் நம்ம டிவி எல்லாருமே மக்களுடைய கருத்து கணிப்பு நடத்தி சொன்னது என்னன்னா, நாங்க மிகப்பெரிய ஒரு வெற்றியை இங்க குவிக்க போறோம், தமிழ்நாட்டிலே குவிக்க போறோம், எங்களுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க போகுது. ஆனா அதுல ஒரு விஷயம் பிரதமருக்கு முன்பே தெரிந்திருக்கிறதான்ற கேள்விக்கு நீ, அதாவது ஒரு விஷயம், நாங்க வந்து இந்த இடத்துல கட்சியை உறுதிப்படுத்துறோங்கிற நடவடிக்கையை ஓராண்டா எடுத்துக்கொண்டு இருக்கும் போது இது முன்னாடியே தெரிஞ்சிருக்காங்கிறது எவ்வளவு ஒரு சட்டமான ஒரு கற்பனையா இருக்க முடியும். அதாவது அவர் வந்து ஆரம்பத்துல சொன்னாரு திமுகன்ட்டு. நான் வந்து ஒரு சாதாரண இந்திய குடிமகன், பங்கேற்று இருக்கேன். தனிப்பட்டு வேண்டாம், ஒரு நிமிஷம், நிறைய டிபேட்ல பங்கேற்று இருக்கேன். நீங்க ஒரு விஷயம் பத்திரிகையாளரா சொல்லுங்க, மோடி அவர்கள் ஆட்சியில உங்களுக்கு பிடிச்ச விஷயம் என்ன? பத்திரிகையாளரை நான் கேட்கிறேன். ஒண்ணுமே நல்ல விஷயம் இல்லையா? நடுநிலையான நபர் நீங்க நீங்க எப்பவுமே இந்திய கூட்டணி சார்பை தவிர எதுவும் பேசுனது இல்ல. ஜனநாயக ரீதியா சொல்லுங்க. இந்த ஜனநாயகம் அளிச்சிருக்கிற உரிமை,
சொல்லுங்க ஒரு கருத்து சொல்லுங்க. நான் ஒரு பத்திரிக்கையாளரா இல்ல நீங்க தலைப்பை தாண்டி போனீங்கன்னா என்னால அனுமதிக்க முடியாது. இதெல்லாம் பண்ணாதீங்க. காத்துருங்க, நான் மீண்டும் வரேன். ராஜீவ்காந்தி ரொம்ப நேரம் குறுக்கிட விரும்பினார். ராஜீவ்காந்தி, உங்கள் முதல் கட்ட கருத்து அப்போ எதிர்க்கட்சிகள் எல்லாம் தோல்விக்கான காரணங்களை தேட ஆரம்பித்து விட்டது ஸ்ரீகாந்த் அவர்கள் சொல்ற ஒரு கருத்து. இன்னொன்று, இப்போ வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் வாக்கு எண்ணிக்கை நீண்ட காலம் இருக்கின்றப்பே நம்ம தொலைக்காட்சிக்கே பேட்டி அளித்த TKS இளங்கோவன் அவர்கள் சொல்றாங்க, சந்தேகம் இருக்கு, இந்த எந்திரங்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்குமா அப்படின்ற. ஏன் தொடர்ந்து இந்த அச்சம்ன்ற? நடத்த போறது தேர்தல் ஆணையம் தானே, அதுதானே ஸ்ரீகாந்த் கேட்கறது. அரசியல் விமர்ச மரியாதைக்கு சத்தியன் மூத்த பத்திரிகையாளர் RK அவர் 2 கருத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் கருத்துன்னு அவர் சொன்னாரு. எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அந்த ஜனநாயகவாதிகளின் கருத்துக்களை தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்க பிடிச்சிருக்கு. பத்திரிகையாளர்களும் அரசியல் விமர்சகருடைய அந்த கருத்தை திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அவர்கள் பார்க்கிற பார்வை சரியாக இருக்கிறது. அவர் அன்பு நண்பர் நேற்று மோடியுடைய பேச்சை மொழிபெயர்த்தவர் தெரிஞ்சிருக்கணும். மோடி வந்து எந்த மொழியில பேசினாரு, அந்த மக்களுடைய வழி புரிஞ்சுதான் தெரிஞ்சிருக்கணும். பரவாயில்ல, சொன்னார்ல மோடி பிடிச்சவங்களுக்கு ஒண்ணு காட்டுங்க. மோடியை பிடிச்சது பலருக்கு சார், ஆனா அவர் எங்க மாமனா மச்சானா ஏன் பிடிக்கணும்? ஜனநாயகத்துல முதல் தெரிஞ்சுக்குங்க. விமர்சனத்தை எதிர்கொள்வதற்கு தயங்காம இல்லைங்க. நீங்க இது வரைக்கும் நீங்க கேட்டீங்கல்ல, ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கூப்பிட்டு நம்ம நாட்டின் பிரதமர் உங்க தலைவர் மோடி எனக்கே சந்திச்சிருக்காரா? தலைப்புக்குள்ள வந்துடலாம் ராஜீவ்காந்தி, தலைப்புக்குள்ள வாங்க. தலைப்புக்குள்ள வரலாம் ராஜீவ்காந்தி. அவர் வந்து பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைப்பு நேரடியா திசை மாற வேண்டாம். இது வரைக்கும் உங்க தமிழக முதலமைச்சர் மக்களிடம் பேசியிருக்கிறாரா? தலைப்பை தாண்டி போக வேண்டாம். ஸ்ரீகாந்த், நான் வந்து நீங்க அந்த இடத்துல இருந்தீங்கன்னா நானும் இங்க கத்துவேன், எல்லாரும் கத்த தெரியும். வெளியில இருக்க அந்த கேள்வி கேட்டீங்க இல்லையா? அனுமதிங்க, நம்ம தலைப்புக்குள்ள அடுத்த சுற்றுல பதில் சொல்லுங்க. ராஜீவ்காந்தி, இந்த 7 கட்ட தேர்தலுக்குள்ள பேசலாம். ராஜீவ்காந்தி, இன்னைக்கு இந்தியா கூட்டணியுடைய முதன்மை தலைவர் ராகுல் காந்தி சொல்லியிருக்காரு, பாஜகவுடைய அலுவலகத்திலிருந்து வாங்கி பட்டியலை வாசித்த அந்த அதிகாரிகள் பிளஸ் பாஜக இருந்து பட்டியலை வாங்கி தொழிலதிபர் வீட்டுக்கு போய் ஈடி நடத்துற ஆபீசர்ஸ் எல்லாம் ஜெயிலுக்கு போவாங்கன்னு வர்ற ஜூன் 4 வாக்கு எடுக்கிற போது கூடுதலாகவே பாஜக தலைவராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி, அமித்ஷாவும் ஜெயிலுக்கு போவாங்க. அதீதமாக நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. உறுதியாக இந்த பாஜகவுடைய அராஜக ஆட்சி வீழ்த்தப்படும் ஜூன் 4. விஜய், நான் தான் சொல்றேன், காங்கிரஸ் அவர் இதுக்கு வர்றேங்க. அதாவது நாங்க வந்து தேர்தல் நடைமுறை சந்தேகப்பட்டா அதாவது தோல்வியான்னு கேக்குறீங்க. எனக்கு புரியல. எனக்கு அதாவது தேர்தல் நடைமுறையை சந்தேகப்பட்டா உங்களுடைய அறிவிப்புல குளறுபடி இருக்கு, கோளாறு இருக்குன்னு கேட்டா இது என்ன அதை பயமான்னு கேக்குறீங்க? பயம்னால அதீத நம்பிக்கை இருக்கிறது. இந்திய ஜனநாயகத்தில் இந்தியா கூட்டணி உறுதியாக மோடி என்கிற பாசிசத்தை நம்புகிற நாட்டின் பிரதமரை வீட்டுக்கு அனுப்பும். அதுக்கு என்ன காரணங்களுக்கு ஏன் நான் சொல்வது தொடர்ந்து குறுக்கிட்டீங்கன்னா அவர் பேச முடியாது. அனுமதிக்கப்பட்ட விமர்சனம் தாங்க, அதை நீங்க தவிர்க்க முடியாது. அது அனுமதிக்கப்பட்டது தானே. தேர்தலை பத்தி நீங்க தொடர்ந்து குறுக்கிடாதீங்க. ஒரு அரசியல் விமர்சனத்தை எதிர்கொள்ளுங்க, பதில் கருத்து சொல்லுங்க. ராஜீவ்காந்தி, ஏன் இந்த சந்தேகம்? விஜயன், அவரோட குறுக்கீடு மிக நியாயமானது. மோடி எப்படி வீட்டுக்கு அனுப்பிங்கிறார். நான் மாறி சொல்லிட்டேன், மோடி வீட்டுக்கு போக மாட்டார், திகார் ஜெயிலுக்கு போவார். சாரி சார், மன்னிச்சுங்க சார், வீட்டுக்கு சொல்லிட்டேன் சார், ஜெயிலுக்கு போறாரு. தலைப்புக்குள்ள பேசலாம் ராஜீவ்காந்தி, தலைப்புக்குள்ளே வர்றேன். தேர்தல் ஆணையர் இன்னைக்கு சொன்னதை நினைவூட்டணும். தனிப்பட்ட தாக்குதலை தவிருங்கள் அப்படின்றாரு. தனிப்பட்ட விமர்சனம் வேண்டாம், தாக்குதல் வேண்டாம். மக்கள் மன்றத்துல தவறு செய்த ஆட்சியாளர்கள் ஜெயிலுக்கு போவார். ஆனா உங்க அமைச்சர்கள் எல்லாம் காப்பாத்துங்க. முதல்ல தலைப்பை திசை மாறிக்கிட்டே இருக்கு. உங்க அமைச்சர் ஒரு கேள்வி கேட்கிறேன். இல்ல, நீங்க நிறைய விவாதங்கள்ல பங்கு பெறீங்க. நம்ம ஒரு தலைப்புக்குள் நான் கொண்டு வர போராடி கொண்டிருக்கிறேன். நீங்க மீண்டும் மீண்டும் தலைப்பை விட்டு வெளியில தலைப்பு விட்டு பேசினா எனக்கு பிரச்சனையே இல்ல. இல்ல, அவர் பேசுவாருங்க, நான் நெறிப்படுத்துறேன். ராஜீவ்காந்தி பேசுங்க. சரி, வாங்க தலைப்புக்குள்ள வாங்க, பேசலாம். ராஜீவ் விஜய் தப்பா இருக்குது. அதாவது RK சார் பேசும்போது நான்சென்ஸ்ங்கறாரு. அவர் யாருங்க? எங்க நெறிப்படுத்த நீங்க யாருங்க? தலைப்பு புரியல எனக்கு. சரி, பேசலாம் ராஜீவ்காந்தி, வாங்க. ராஜீவ், நீ உத்தரவு போடாதீங்க விஜய், நீ உத்தரவு போடாதீங்க.
நீங்க அவர் யாருக்கு உத்தரவு போடுறது? அவர் நான்சென்ஸ்ங்கிறாரு, திமுக காரங்கிறாரு. இது பதில் முடியுமா? ராஜீவ் காந்தி, நான் மீண்டும் அவர்கிட்ட சொல்லிட்டேன், நம்ம தலைப்புக்குள்ள பேசுவது சரிவா இருக்கும்னு சொல்றேன். நாங்க தலைப்புக்குள்ள தான் பேசுறோம். நாங்க தெளிவா சொல்றோம். இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சொல்லி ஊர் முழுக்க பிரச்சாரம் பண்ணி கூரை ஏறி கோழி பிடிக்கிறதுக்கு வக்கற்றவங்க ஈபில் டவர் ஏறி எலி பிடிச்சது மாதிரி, சரிங்களா? ஒரே நாட்டுல இது ஒரு சொந்த இப்ப ஒரு கட்டமா தேர்தல் நடத்துவதற்கு எந்த யோக்கியதே இல்ல. தேர்தல் ஆணையத்துக்கு, பாஜகவுக்குள்ள தேர்தல் ஆணையத்துக்கு யோக்கியதே இல்ல. இந்த நாட்டுல ஒரே நாடு ஒரே தேர்தல். அப்ப நாங்க பிரச்சாரம் செஞ்சோம், இந்த நாட்டுக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல் ஜனநாயக விரோதமானதுன்னு. இன்னைக்கு அதை நிரூபித்திருக்கிறது தேர்தல் ஆணையம். இரண்டாவது, தான் தோல்வியுற்ற எல்லா மாநிலங்களையும் மோடிக்கு முன்பு, குறிப்பாக தென் மாநிலங்களுக்கு கடந்த 2 மாசமாக 22 கூட்டம் நடத்திருக்காரு. தேர்தல் பிரச்சார கூட்டம் மட்டும் 22 கூட்டம். ஸ்ரீகாந்த் போன்ற அரசியல் இந்த டிரான்ஸ்லேட்டர் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு நல்ல ஒரு நல்ல அரசியல் பயிற்சி பற்றையா 22 கூட்டங்களை மோடி நடத்திருக்காரு. ஆனா இதே 22 கூட்டங்களை கடந்த ஓராண்டுகள்ல ஓகி புயல பாதிக்கப்பட்ட போது, இல்ல கஜா புயல பாதிக்கப்பட்ட போது வந்து வரவும் இல்ல. அது வேற விமர்சனம். நீங்க அந்த தேர்தல் களத்துல வைக்க போறீங்க. ஆனா ஸ்ரீகாந்த் கேட்பது, நாங்க எங்க கட்சியை வளர்ப்பதற்காக தமிழ்நாட்டுக்கு வரோம், தேர்தல் ஆணையம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தமிழ்நாட்டுல எலெக்ஷன் நடத்துது, நீங்க ரெண்டையும் பொருத்தி பார்த்தா அதுக்கு நான் என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு. பாஜக தரப்புல நாங்க என்ன செய்யறதுன்னு கேக்குறாரு. பாம்பள வேலையில நாங்க தெளிவா சொல்றோம், இந்த பட்டியல் முன்கூட்டியே பிஎம்ஓ விட்டம் பிரதமருடைய ஆபீஸ்ல இருந்து ஒப்புதல் வாங்கி வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஜனநாயகத்திலே ஆபத்தான போக்கு. தன்னாட்சி பெற்ற அரசியல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறோம். ஏன்னா இவங்க ஆட்சியில நேற்று வந்து சௌத்ரி, அதாவது காங்கிரஸ் கட்சி மக்களவை சௌத்ரி குற்றச்சாட்டு இருக்காரு. ஒரு தேர்தல் ஆணையரை தேர்வு செய்கிற போது எதிர்கட்சிக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். தேர்தல் ஆணையத்தை தேர்வு செய்கிற கூட்டம் நடப்பதற்கு 6 நிமிடங்களுக்கு மட்டும் தான் எங்களுக்கு முன்னாடி தகவல் வச்சுக்கிறார். எத்தனை அயோக்கியத்தனமான இது யோசிச்சு பாருங்க. தன்னாட்சி பெற்ற அமைப்புகளான இடி, தேர்தல் ஆணையம், இன்கம் டாக்ஸ், சில இடங்கள் நீதித்துறையும் விலைக்கு வாங்கி காத்துருங்க. முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். அக்னீஸ்வரன், இப்போ தேர்தல் ஆணையர் தொடர்ந்து சொல்வது கட்சிகளுக்கான சம வாய்ப்பை நாங்க உறுதிப்படுத்த நாங்க இருக்கிறோம், அதுதான் எங்கள் நோக்கம் அப்படின்றப்ப, ஸ்ரீகாந்த் கருணேஷும் கேட்ட இடம்ன்றது 7 கட்டமா இருக்கட்டும் 10 கட்டமா இருக்கட்டும் எல்லாருக்கும் தானே அந்த வாய்ப்பு கிடைக்குது, பாஜகவுக்கு மட்டும் கிடைக்கல. ஏன் இந்த சந்தேகம்ன்ற கேட்பது நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்திய நாட்டினுடைய பிரதமர் பலம் வாய்ந்தவர், நாட்டினுடைய பொருளாதாரத்தை பயங்கரமாக கொண்டு வந்துட்டாரு, உலக நாடுகளிலே மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு பிரதமர், நான் ஏற்றுக்கொள்கிறேன். செயலில் எங்கே? 20 வருஷத்துக்கு முன்னாடி 2004 4 கட்ட தேர்தல், 20 வருஷத்துக்கு பிறகு 2024 இந்திய நாட்டினுடைய தேர்தல் ஆணையம் 7 கட்டமா நடத்துறது. இது வலிமையான இந்தியா. ஒண்ணு, அதை விட்டுருவோம். ரெண்டாவது, நீங்க வாக்காளர்கள் எண்ணிக்கை அதிகமா இருக்கு இல்லையா? 97 கோடி. இந்திய நாட்டினுடைய மக்கள் தொகை 142 கோடி. வாக்காளருடைய எண்ணிக்கை வருதுன்னா 2004 நாம 2G, 2024 5G, கணினியில வளர்ச்சி, சிம் கார்டுல வளர்ச்சி, செயற்கைக்கோள்ல வளர்ச்சி, வலிமையான பிரதமர், சந்திராயனுக்கு நாம கோல் அனுப்பிச்சிட்டோம். ஆனால் 2004 4 கட்டம், 2024 7 கட்டம். இதுல என்ன சிக்கல்? ரைட், ஓகே, மகிழ்ச்சி. இதுதான் கேள்வி விஜயன் சார். இதுல என்ன சிக்கல்? ஆனா 543 நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுப்பதற்கு 7 கட்டமாக நீங்க முடிவு பண்ணீங்கன்னா இந்தியா முழுவதும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலை ஒரே கட்டமாக எப்படி நீங்கள் சாத்தியப்படுத்த முடியும்? இல்ல, அது வேற. ரெண்டு தேர்தல் தானே, இதுவும் தேர்தல் அதுவும் தேர்தல் தான். ஆக சாதாரண தோசையும் மசால் தோசையும் தோசை தான். அதே மாதிரி தான் ரெண்டும் தேர்தல் தான். 2024 நீங்க 7 கட்டமா போய்கிட்டு இன்னைக்கு முன்னாள் ஜனாதிபதி கொண்டு போய் அறிக்கையை கொடுக்கிறாரு, நாங்கள் ஒரே கட்டமாக நடத்துவோம். நீங்க நடத்துங்க, நான் வேண்டாம்ல. ஆனால் இதுல என்ன ஒரு சிக்கல்னு பாருங்களேன். இல்ல, ஒரே தேர்தலுக்கு அது ஒரே கட்டமா இல்ல, 15 கட்டமா கூட நடத்துவாங்க. அதான் சொல்றேன், ஒரே தேர்தல்ன்றது தான், ஒரே தேர்தல் தான். ஆனால் இப்ப ஒரு விஷயம் பாருங்க, காஷ்மீர்ல 2018 இருந்து 2024 வரைக்கும் நாம இன்னும் மாநில சட்டமன்ற தேர்தலை நடத்தல.
ஆனா அங்க 5 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்ந்தெடுக்க போறாங்க. அதை 5 கட்டமாக நடத்துகிறார்கள். ஆனா தமிழ்நாட்டில் 40 தொகுதியும் சேர்த்து ஒரே நாளில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு மட்டும்தான் முதல் இதுல பேஸ்ல 40 தொகுதிக்கும் தேர்தல் நடத்துகிறார்கள். நம்மை விட குறைவாக இருக்கக்கூடிய குஜராத்ல 26. இல்ல அது இப்போ உங்களுடைய நோக்கம் இப்ப என்ன, தமிழ்நாட்டுக்கு 7வது கட்டத்துல நடத்தி இருக்கணும்ன்றது கோரிக்கையா, இல்ல தமிழ்நாட்டுல 7 கட்டமா நடத்துங்கன்றது கோரிக்கையா, இல்ல உத்தரப்பிரதேசத்தை முதல்ல நடத்தி இருக்கணும்? புரியல. ஒரு தேர்தல் ஆணையம் அட்டவணையை போட்டாச்சு, என்ன செஞ்சிருக்கணும்னு சொல்றீங்க? தேர்தல் ஆணையம் அட்டவணையை போட்டிருந்தால் அருண் கோயில் ஏன் விலகி இருப்பார்? அசோக் லவாசா ஏன் விலகி இருப்பார்? தேர்தல் ஆணையம் போட்டிருக்கு என்று நாங்கள் ஜனநாயகப்படி நம்புகிறோம். ஆனால் செயல்பாட்டுக்கு என்ன வரணும்? இப்ப இன்னொன்னு வந்துறேனே, இங்க பாருங்களேன், மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், இந்த மாநிலத்தில் எல்லாம் 40 பீகார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 7 கட்டம் பாஜகவும் அங்க உள்ள ஆளுங்கட்சியும் 2 சொல் பயன்படுத்துவாங்க. இப்போ 7 கட்டமா நடத்தணும், 4 கட்டமா நடத்தணும்னா சட்டம் ஒழுங்கு, நிர்வாக காரணங்கள், இந்த 2 பயன்படுத்துவாங்க. அப்ப மேற்கு வங்கத்திலையும் பீகாரிலையும் உத்தரப்பிரதேசத்திலும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தமிழ்நாட்டில் சிறப்பாக இருக்கிறது, அதனால் ஒரே தொகுதியில் இது பண்றேன்னு சொல்லி ஸ்ரீகரன் கருணேஷ் ஒத்துக்குருவாரா? பாஜக தலைவர் அண்ணாமலை ஒத்துக்குருவாரா? நாட்டினுடைய பிரதமர் மோடி ஒத்துக்குருவாரா? ஒத்துப்பீங்களான்னு கேக்குறாரு. சொல்லுங்க. அதுதான் சத்தியம் உங்கள்ட்ட கேட்டார். ஸ்ரீகாந்த் சொல்லுங்க. அப்படி இல்லனா இதையும் சேர்த்து சொல்லிட்டோம். அப்படி இல்லனா தலைமை தேர்தல் ஆணையர் சொல்றாரு பீகார்ல வந்து சில கோயில் விசேஷங்கள் இதெல்லாம் இருக்குது, அதனால 7 கட்டம்ன்றாங்க. ஆனால் ஏப்ரல் 19ஆம் தேதி மதுரை மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழா இருக்கிறது. அதை நாங்கள் வந்து அப்ப சு வெங்கடேசன் அவர்கள் தான் போய் சொல்லணுமா, அல்லது தமிழ்நாட்டு முதலமைச்சரும் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரும் சொன்னால் நீங்க மாத்தி வைப்பீங்களா? சரி, நான் 4 நாள் தான் இருக்குது இன்னும். ஆனா முதல் கட்டத்தில் நடத்திட்டு 2 மாத காலம் தமிழ்நாட்டிற்கு மட்டும் ஏன் காலதாமதம்? ஏன் உடனே எண்ணி போடுங்களே, அல்லது ஜூன் மாசம் 1ஆம் தேதி வச்சு 4ஆம் தேதி எண்ணுங்களே. அதனால தான் பிரதமர் அடிக்கடி வருகிறார். பிரச்சனை என்ன? வாக்குப்பதிவு எந்திரங்கள்லாம் பாதுகாப்பா தானே இருக்க போகுது அப்படின்னு நாம நம்பிக்கிட்டு தான் இருக்கிறோம். சீல் அறையில தான் சார் இருக்கு. அது கரெக்ட் சார். அப்படி என்றால் நீங்க ஏன் வந்து அருண் கோயில் மாற்றப்பட்டார்? ஏன் உச்சநீதிமன்றம் தலையிட்டது? ஸ்ரீகாந்த், நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தது, சந்தேகங்கள்னு சொல்லணும், அதுக்கெல்லாம் விளக்கம் கொடு. பதட்டமா? ஆமா. முதல்ல விஷயம், அக்னியண்ணா வந்து நல்ல நிறைய கேள்விகள் முன் வச்சாரு, அதுக்கு நான் பதில் சொல்லணும். 2004 வந்து 4 கட்டங்களா தேர்தல் நடந்துச்சு, இண்டி கூட்டணி முன்னாடி யூபிஏ கவர்மெண்ட் இருந்தப்ப அப்படின்னாரு. அப்போ வந்து மக்கள் தொகை வந்து 62 கோடி வாக்காளர்கள், இப்போ 97 கோடி. எத்தனை மடங்கு? 100 கிட்டத்தட்ட. 62லேருந்து 100னா எத்தனை மடங்கு உயர்ந்திருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதனால 7 கட்டங்கிறதே கம்மியாக தான் படுது எனக்கு. அந்த கோணத்தில் பார்க்கும்போது மக்கள் தொகை அந்த அளவு அதிகரித்து இருக்கும்போது எத்தனை தான் டெக்னாலஜி ஆனாலும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ எத்தனை 100 வயசானாலும் வந்து தெருவில் நில்லுன்னு இருக்கும், கூட்டத்தில் வந்து நில்லு. இன்னைக்கு வீட்டுக்கு வந்து டப்பாவை தூக்கிட்டு வரவங்கிறோம். அது மாதிரி நிறைய அனுகூலங்களும் கொடுக்கப்படும் போது, புதிய திட்டங்கள், புதிய நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படும் போது எடுத்தேன் செய்ய முடியாது, நிதானமாகத்தான் செய்யணும். முதல் விஷயம். அடுத்த கேள்வி அவர் முன் வச்சாரு, 40 தொகுதி இருக்கிற தமிழ்நாட்டுல ஒரே ஃபேஸ், அதே 40 இருக்கிற பீகார்ல எதுக்கு 7 கட்டம் 5 கட்டம்ன்றார் அவர். சட்டம் ஒழுங்கு சரியா ஒத்துக்கொள்கிறேன். நானே சொல்றேன் அவர் கேள்வியை. அப்ப தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்கிறீர்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார், கொஞ்சம் உரத்த குரல்ல கேட்டார். அதனால நான் அதில் தெளிவாக சொல்றது என்ன, தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியா இருக்குன்னு சொன்னா என்ன மாதிரி முட்டாள் யாரும் இருக்க முடியாது. அவ்வளவு கேவலமா இருக்கு. இங்கதான் போதைப் பொருள் பள்ளிக்கூட மாணவனுக்கும் கிடைக்குது. ஒரு கட்டம் 7 கட்டத்துக்கு பதில் சொல்லுங்க. பாதுகாப்பு இல்லாம ராஜ்யம் நடக்குது. ஒரு நிமிஷம். இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து இருந்தாலும் இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் ஒரு பூத் கேப்சரிங் நடந்ததில்லை. மக்கள் அவ்வளவு நல்லவங்களா இருக்காங்க. இங்க இருக்க ஆட்சியாளர்கள் அயோக்கியத்தனம் பண்றாங்க, ஆனா மக்கள் நேர்மையாக இருக்கிறார்கள். அதனால இது வந்து தேர்தல் ஆணையம் என்ன ஆயிடுனா, இப்ப நான் ராஜீவ் காந்தியையும் அனுமதிக்கணும், அப்ப நீங்க குறுக்கிடுவீங்க, இந்த சொல்ல பயன்படுத்த கூடாது. ஆட்சியாளர்கள் தலைப்பை விட்டு விவாதம் எங்கேயோ போயிடும். ஆர்கே சார் வந்து புன்னகைத்தே என்ன பாப்பாரு, என்ன பதில் சொல்றது? தலைப்புக்குள்ள வாங்கன்னு அதான் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கீங்க. இப்ப சரியா இருக்குன்னு ஒத்துக்கிறீங்களா? எனக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, பூத் கேப்சரிங் இங்க நடக்காததுனால ஒரே கட்டம், மத்த எல்லா ஸ்டேட்லயும் நடந்ததுனால அப்படின்றீங்க. அதானே கரெக்ட்? உங்களுக்கு இணக்கமான தமிழ்ல பேசுறேன். தேர்தல் நேரத்தில் இங்கே தேர்தல் வன்முறைகள் ஏதும் நடைபெறாத காரணத்தால், மக்கள் மிகுந்த ஒத்துழைப்பு கொடுத்த காரணத்தால் இங்கே ஒரு கட்டமாக நடக்குதுன்னா அது மக்களுக்கு கொடுத்த மெடல், மரியாதை.
அதையே நம்ம மறுக்கணும். மக்களை வழிநடத்தின ஆட்சியாளர் விடல இல்லையா? அதே மாதிரி இதுக்கு நான் வேற ஒரு உதாரணம், ராஜீவ், நீங்க உங்களுக்கு நான் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். அதுக்கு நம்ம அண்ணன் ஆர்கே அண்ணன் ஒரு விஷயம் சொன்னார். அதாவது கோபால் சாமின்னு ஒரு அதிகாரி, அவர் வந்து அத்வானி கிட்ட வேலை செஞ்சாரு, RSS சிந்தனை உள்ள பாஜக சார்புள்ளவர், அவர் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து நேர்மையா நடத்தினாருன்னாரு. இதுதான் உண்மை. அவங்க யாராக இருந்தாலும் தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கப்ப அத்வானி கிட்ட வேலை செஞ்ச பாஜக சிந்தனையுள்ள நேர்மையா இருந்தார். அவர் சொன்னது, நான் சொல்லல. என்ன இது லாஜிக்? அதனால என்ன சொல்றேன்னா, தலைமை தேர்தல் அவர் என்ன அவர் காலத்துல அவர் சொன்ன விஷயம் யார் அவர் என்ன சொல்றாரு? ஒரே ஒரு அவருக்கான பதில் நேரம் தான். இல்ல பாருங்க, TS கிருஷ்ணமூர்த்தி ஆனாலும் சரி, JS லிண்டோ ஆனாலும் சரி, கோபால் சாமி ஆனாலும் சரி, இவர்கள் எல்லாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த காலம் தெரியுமா? UPA காலம். UPA தான் ஒரு அத்வானியினுடைய ஹோம் செக்ரட்டரியா இருந்த நபரை வந்து செலக்ட் பண்ணி கொண்டு எலெக்ஷன் கமிஷன்ல கொண்டு உட்கார வைக்குது. இன்னைக்கு என்ன பண்றாங்க? சார்புள்ள அதிகாரி நேர்மையா நடந்தாருங்கிறது நல்ல விஷயம் தானே. ஆனா அது சார்புடைய அதிகாரின்னு உங்களால குறிப்பிடப்பட்டவர் நேர்மையாக நடந்தார். அவர் சொன்ன பாயிண்டே வேறங்க. அவர் என்ன சொல்றாரு? அதை தீர்க்கலாம்னு பார்த்தாரு. யாரிடம் இருந்தவரை அந்த UPA இருக்க உண்மையை நான் எடுத்து சொன்னா அவர் அதிர்ச்சி ஆயிட்டார். அதே மாதிரி இப்பவும் தலைமை தேர்தல் அதிகாரி நேர்மையாக நடக்கிறார். ஆர்கேக்கான நேரம் இது. இப்போ வந்து நான் அதுக்குள்ளாலே போல அப்படியே இருக்கட்டும். நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி நீங்க சொன்னது எல்லாமே உண்மைன்னு வைத்துக் கொள்ளலாம். இப்போ வந்து மகாராஷ்டிரால வந்து ஒரே சிங்கிள் ஃபேஸ்ல அசெம்பிளி எலெக்ஷன் நடக்குது. ஆனா 5 ஃபேஸ்ல வந்து இந்த எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன். கர்நாடகால ஒரே ஃபேஸ்ல நான் போய் உட்கார்ந்து வந்தேன், அசெம்பிளி எலெக்ஷன் ஒரே ஃபேஸ்ல நடந்தது. இப்போ 2 ஃபேஸ்ல நடக்குது. அப்ப அங்க எல்லாம் சட்ட ஒழுங்கு டப் டப்னு போயிடுச்சா? மகாராஷ்டிரால போயிடுச்சா? இந்த கேள்வி வருது இல்லையா? அதை தாண்டி பாருங்க, பீகார்ல 7 ஃபேஸ், ஜம்மு காஷ்மீர்ல அசெம்பிளி எலெக்ஷனே கிடையாது. 1 நேஷன் 1 எலெக்ஷன் சொல்லிட்டு அசெம்பிளி எலெக்ஷன் நடத்த முடியாதுன்னு சொல்லுது தேர்தல் ஆணையம். இந்த 1 நேஷன் 1 எலெக்ஷன் இதெல்லாம் கொடுத்தாச்சு, 18,000 பேஜ் கொடுத்தாச்சு. அதை வந்து அக்செப்ட் பண்ற இடத்துல அரசாங்கம் இருக்கிறது. ஆனால் ஜம்மு காஷ்மீர்ல தேர்தல் நடத்த முடியாது. ஜம்மு காஷ்மீர்ல இந்த அளவுக்கு அவலம் நடந்ததே கிடையாது. 1990 இருந்து 96 வரையான ஒரே ஒரு காலகட்டத்தில் மட்டும்தான் தேர்தல் இந்த அளவுக்கு நடக்காம இருந்தது. அசெம்பிளி இல்லாத ஒரு காலம், இந்த அளவுக்கு அசெம்பிளி இல்லாத ஒரு காலம் ஜம்மு காஷ்மீரோட சரித்திரத்தில் இருந்து கிடையாது. அவன் கேட்பானா கேட்க மாட்டானா? பாகிஸ்தானி நாளைக்கு கேட்க மாட்டானா? நீ என்னையா வச்சிருக்கேன்ட்டு, நீ என்னைய ஜனநாயகம் நடத்துறேன்னு கேட்க மாட்டானா? உலகம் வந்து கவலைப்படுறீங்களே, நான் இந்தியா பத்தி சரி நீங்களே பேசுங்க சார். இல்ல அவர் பேசல, கொடியேத்த முடிஞ்சதா? இல்ல அவர் பேசட்டும், அவர் கருத்து. என்னை பொறுத்தளவுல உலகம் வந்து இன்னைக்கு பார்த்து சிரிச்சிட்டு இருக்கு. 1 நேஷன் 1 எலெக்ஷன்ங்கறீங்க, ஆனா ஜம்மு காஷ்மீர்ல எலெக்ஷன் நடத்த மாட்டீங்க. ஏன் எலெக்ஷன் நடத்த மாட்டீங்க? ஏன் அசெம்பிளி எலெக்ஷன் நடத்த மாட்டீங்கன்னு கேக்குறேன். அதே மாதிரி பாஜகவுக்கு பயம் இருக்கின்ற இடங்கள்ல மட்டும் பை எலெக்ஷன் நடக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் கோர்ஸ் திருக்கோயில ஒரு மிஸ்டேக் பண்ணாங்க, அது மிஸ்டேக்காவே ஒத்துக்கொள்ளலாம். ECI வந்து ஒரு மிஸ்டேக்ல வெளியிட்டது 3 மணி நேரத்தில் அதை வந்து கரெக்ட் பண்ணி பண்ணிட்டாங்க. இல்ல பொன்முடிக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து தடை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அதை விளக்கிட்டாங்க. ஆனால் குஜராத்தில் இருக்கின்ற விஸ்வரார் என்ற இடத்துக்கு ஏன் தேர்தல் நடத்தவில்லை? அங்க இருக்கின்ற ஆப் MLA வந்து போய் பாஜக சேர்ந்து விட்டார். அதனால அதே மாதிரி தான் பெங்களூர் என்ற உத்தராகண்ட்ல இருக்கின்ற இடத்துல ஏன் தேர்தல் நடத்தவில்லை? BSP கேண்டிடேட் வந்து அங்க வந்து இறந்து விட்டார். ஸ்ரீகாந்த், சுருக்கமா எனக்கு இப்போ அவர் கேட்ட கேள்விக்கான பதிலா சொன்னீங்கன்னா சுருக்கமா, நான் பிரேக் போறேன், சுருக்கமா சொல்லுங்க. இல்ல அவர் வந்து ஏன் வந்து செலக்டிவா தேர்தல் நடத்த மாட்டீங்கன்றதான் கேள்வி. அதாவது இப்ப தமிழ்நாட்டுல சொன்னார் 2 இடத்துல, தமிழ்நாட்டில் நடக்குது தானே, விளவங்கோட்ல தேர்தல் நடக்க போகுது தானே. அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு சூழல் இருக்கும். இப்ப பீகார்ல ஏன் நடக்கல, அவர் சொல்ற ஊர்கள்ல ஏன் நடக்கலன்னா அதுக்கான காரணங்கள் தேர்தல் ஆணையம் தான் கேட்கணும். தேர்தல் ஆணையம் ஓப்பனா இருக்காங்க, அவரும் கூட ஒரு செயலி வெளியிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எத்தனை சந்தேகம் இருந்தாலும் அங்க கேளுங்க, பதில் சொல்லுவாங்க. ராஜீவ்காந்தி, இப்போ தேர்தல் ஆணையத்தின் மீது ஒரு அடிப்படை ஆதாரங்கள் இல்லாம யூகத்தின் அடிப்படையிலேயே ஒரு அட்டவணையெல்லாம் வச்சுட்டு சந்தேகப்படுறோமா? இல்ல, அந்த யூகத்துக்கு நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லுறேன். ஆர்கே சார் அதை நம்புவார் நினைக்கிறேன். நீங்க ஒரு இந்தியாவுடைய தேர்தல் ஆணையத்தை வழிநடத்துகிற ஒரு IAS ஆபீஸுடைய பொறுப்பு எப்படி இருக்குன்னா, உச்ச நீதிமன்றத்தில் உத்தரவுகள் நாள்தோறும் கவனிக்கணும். புதிய தலைமுறை செய்தி வாய்ச்சா கூட இன்னைக்கு பொன்முடி வழக்கில் என்னாச்சு ஸ்டேஜ் உங்களுக்கு தெரியும். ஒரு செய்தியாளருக்கு இதில் பங்கேற்கிற பங்கேற்பாளர் ராஜீவ்காந்திக்கு அந்த அறிவும் அந்த பொறுப்பும் அந்த கடமை இருக்கு. இன்னைக்கு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் 4 நாளாச்சு உச்சநீதிமன்ற உத்தரவு போட்டு மாண்புமிகு அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கை நிறுத்தி வச்சு. அப்ப 4 நாள் கழித்து வருகிற தேர்தல் அட்டவணையில பேர் அது இங்க தேர்தல் நடத்தணும் வருதுன்னா இது உங்க லெத்தார்ஜியையும் பொறுப்பற்ற தன்மையை காட்டுதா இல்லையா? இதுதான் எங்களுக்கு கேள்வி. ஏன்னா அப்புறம் நான் என்ன சொல்றேன்னா, இந்த தேர்தல் தேதி என்பது 1 வாரங்களுக்கு முன்பே 7 கட்டம் 8 கட்டங்கிறது உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. அதை ராஜினாமா செய்த அவர் பேர் என்ன, அருண் கோயல் போன்ற தேர்தல் அதிகாரிகள் வந்து ஒத்துக்கலையோ என்கிற சந்தேகத்தை ஏற்படுத்து. எதுக்கு சந்தேகப்படுறோம் தெரியுதானே? நாங்க ஏன் சந்தேகப்படுறோம்னா வெளிப்படைத்தன்மை இல்லை.
மோடி அரசை சந்தேகப்படுவதற்கும் மோடி அரசை ஜனநாயகவாதிகளாகிய எங்களை போன்ற இயக்கங்களும் ஜனநாயக இயக்கங்களும் விமர்சிப்பதற்கு காரணம் மோடி எடுத்த எந்த முடிவுமே, அன்பு நண்பர் அவர் கருணேஷ் கேட்டார்ல, ஒண்ணு கூட பிடிக்கல, ஒன்னும் கூட பிடிக்கல. ஏன் பிடிக்கலன்னா ஒண்ணுமே வெளிப்படைத்தன்மை இல்ல. காஷ்மீர் இஷ்யூல வெளிப்படைத்தன்மை இல்ல, வேளாண்மை சட்டங்கள்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, விவாதம் இல்ல, பாராளுமன்ற திறப்புல வெளிப்படைத்தன்மை இல்ல, அங்க நாட்டுடைய குடியரசுத் தலைவர் அழைக்கப்படல, தேர்தல் பத்திரங்கள்ல வெளிப்படைத்தன்மை இல்ல, இங்க இருக்கக்கூடிய அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல் செய்யற வெளிப்படைத்தன்மை இல்ல, உங்களோட விலைவாசி வெளிப்படைத்தன்மை இல்ல, நாணய அதாவது நோட் செல்லாம போச்சு சொன்னது வெளிப்படைத்தன்மை இல்ல, கருப்பான வீழ்ப்புல வெளிப்படைத்தன்மை இல்ல. அதை மீறி ஜனநாயகத்தின் குரலை நெருக்கிற நீதித்துறையின் மீது ஒரு அழுத்தம் கொடுக்கிறது. ஊடகவியாளர் நீங்க சந்திக்கல. மோடி மீது எங்களுக்கு ஒரு சந்தேகத்தன்மை வருவதற்கு காரணம் அவர் ஜனநாயகவாதியாக இல்லை. அதனால் அவர் இந்தியாவுடைய தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை விலைக்கு வாங்கி இருக்காரு என்ன வருகிறது. நேற்று வந்து எலெக்ஷன் பாண்ட் உட்பட முடிச்சாங்க. எலெக்ஷன் பாண்ட் உட்பட பல விஷயங்கள் யாரெல்லாம் அயோக்கியன்னு பாஜக பிரச்சாரம் பண்ணிச்சோ அவர்கள் ட்வீட்டுக்கு போய் ஈடு நடத்தி அவர்கள்ட்ட கட்சி ஃபண்ட் வாங்கின போது உங்களுடைய வெளிப்படைத்தன்மை கேள்வி. அதைத்தான் நாங்க ஜனநாயக காலத்துல வாதிக்கிறோம். சத்யன், இப்போ தேர்தல் ஆணையம் அதன் மீதான சந்தேக பார்வைகள் என்பது வேறு. இப்போ 7 கட்ட தேர்தல் நடக்க போகுது, அது உறுதி செய்யப்பட்டிருக்குன்னா அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? தாக்கம்னு எடுத்தோம்னா, அதாவது இந்த தேர்தலோட இதனால மட்டும் வந்து மக்கள்கிட்ட வந்து பெருசா வந்து என்ன மாறும் அப்படிங்கிறது தெரியல. அதற்கான இது இருக்கு. அது ஏன்னா மக்கள் வந்து ஏற்கனவே இருக்கிறத வச்சுதான் ஓட்டு போட போறாங்க. அவங்களோட ப்ரையாரிட்டி என்ன, அவங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க போறாங்க அப்படிங்கறத பொறுத்து தான் அந்த ஓட்டு வந்து நடக்கும். ஆனால் இது வந்து குறிப்பிட்ட தலைவர்களுக்கு, ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு இது வந்து ரொம்ப சாதகமாக தான் இந்த எலெக்ஷன் ஸ்கெட்யூல் வந்து இருக்கு. அதை வந்து மறுக்கவே முடியாது. எப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இதுல இன்னொரு 2 விஷயம் மட்டும் சொல்லிடுறேன் சார். எக்ஸ் சீஃப் ஜஸ்டிஸ், மெட்ராஸ் சீஃப் ஜஸ்டிஸா இருந்தவர் ரொம்ப வருஷம், சஞ்சீப் பானர்ஜி அப்படின்ட்டு, அவர் வந்து ஓப்பனா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதற்கு முன்னாடியே அவர் வந்து இதே எலெக்ஷன் கமிஷனை பத்தி ரொம்ப பார்ட்டிஷனா இருக்காங்க, ரொம்ப வந்து ஒருத்தருக்கு சாதகமாக நடந்துக்கிறாங்க, ஒரு கட்சிக்கு சாதகமா நடந்துக்கிறாங்க, ஒரு நியாயமா இல்ல அப்படிங்கிறத ரொம்ப வெளிப்படையா அவர் இருந்த பேசினார். இதற்காக தான் உங்களை வந்து நார்த் ஈஸ்டுக்கு மாத்தினாங்களா அப்படின்ட்டு நேற்று கேட்கிறாங்க. அதற்கு அவர் வந்து அது மட்டும் இல்ல, பட் இன்னொரு ஜட்ஜஸ் பத்தி நான் சொன்னேன், அவங்களுக்கு ஹை கமாண்ட்ல நண்பர்கள் இருந்தாங்க, அவங்க மாத்தினாங்கன்ட்டு. இது மாதிரி ஜுடிஷியரி, மீடியா, எலெக்ஷன் கமிஷன் பிரஸ் கான்ஃபரன்ஸ் இன்னைக்கு நடந்தப்ப டைரக்டா ஒரு நிருபர் கேட்கிறாங்க, ஒரு பெண் நிருபர் கேட்கிறாங்க, அதாவது மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் திரும்பி ரிலீஜியஸ் லைன்ஸ்ல பேசுறாங்க, உங்களுடைய ஓன் மாடல் கோட் ஆஃப் கண்டக்டா அவங்க மீறுறாங்க, இதை பத்தி எலெக்ஷன் கமிஷன் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ட்டு கேட்டா, அவர் தலைமை தேர்தல் அதிகாரி வந்து அந்த கொஸ்டின் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டினுக்கு இன்னைக்கு போறாரு. அதனால நியாயமான எலெக்ஷன் நடத்தணும்னா, நியாயமான ஓட்டுகள் வேணும்னா முதல்ல நியாயமான இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேணும். எமர்ஜென்சிலே அது இருந்துச்சு, இன்னைக்கு அது அன்பார்ச்சுனேட்லி இல்லாம இருக்கு. அக்னீஸ்வரன், ரொம்ப சுருக்கமா இதெல்லாம் மக்கள் மத்தியில என்ன தாக்கம், இந்த சந்தேகம், குற்றச்சாட்டு, பதிலாம் மிகச் சுருக்கமா? 4 நாள் தான் இன்னும் இருக்குது நீங்க வேட்பு மனு தாக்குறதுக்கு. ஆகையினால 20ஆம் தேதி ஆரம்பிக்கிறாங்க, 27ஆம் தேதி முடிக்கிறாங்க, 30ஆம் தேதி 31ஆம் தேதி அது வந்து மீண்டும் திரும்ப பெற்றுக்கொள்ளாது. மக்கள் வந்து வேட்பாளர்கள், அரசியல்வாதிகள், அவங்களுக்கே இவ்வளவு வேகமா சொல்றீங்களே, ஒரு அரசாங்க அதிகாரி, தேர்தல் ஆணையம் 1.5 மாசமா எடுத்துக்கிற ரிசல்ட் சொல்றதுக்கு ஒரே ஒரு கருத்து. முன்னாள் முதலமைச்சர் மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்நாள் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் இந்த தேர்தலை கண்ணும் கருத்துமாக விழிப்புணர்வுடன் நடத்த வேண்டும் என்பது மக்களின் சார்பா நான் கேட்டுக்கிறேன். நன்றி. சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். மற்றொரு தலைப்புல சந்திக்கலாம். இல்ல அது அருண் கோயல் கேட்கணும், பங்காளியா பகையாளியான்னு.